தோழமை நெஞ்சங்களே, நான் உங்களுடன் ஃபாதர் க்ரூஸ். தவக்காலம்னா நம்ம கண் முன்னாடி வருது ஜெபம். ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கணுமா? கண்டிப்பாக கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறார்ல, அது போல தான். அதை விவரிக்க ஒரு சின்ன குட்டி கதை. ஒரு மனுஷன் நல்லா தூங்கிட்டு இருந்தான். திடீர்னு கனவுல பார்த்தா கடவுள் அவன் கனவுல வந்துட்டு அதிகாலையில் எந்திரிச்சு கொஞ்சம் தூரம் நடந்து போனால் ஒரு பெரிய கல் இருக்கும். அதை லைட்டாக தள்ளு அப்படின்னு இருக்காரு. உடனே இவனுக்கு சந்தோஷம், எதுவும் பொக்கிஷம் இருக்குமோ, வைத்தூரியம் இருக்குமோ அப்படின்ட்டு காலையில் எந்திரிக்கிறான், ஓடுறான். அந்த பெரிய கல்லை பார்த்துட்டான், தள்ளவே முடியல. திருப்பி வரான். 1 நாள், 2 நாள், 3 நாள், 5 நாள், 6 நாள் அப்படின்ட்டு 3 மாதமாக பண்ணிட்டான். அப்புறம் அவனுக்கு தோணிடுச்சு, ஏன்னா கல்லை தள்ளவே முடியல, இது கனவா இல்லை பொய்யா அப்படின்ட்டு பேசாமல் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டான். 1 வாரம் அவன் அந்த செயலை செய்யாமல் விட்டுட்டான். திரும்பவும் கடவுள் ஏன் உன்னோட காரியத்தை நீ செய்யலை? நான் என்ன சொன்னேன்? அந்த கல்லை போய் தள்ளு அப்படின்னு. உடனே அவன் சொன்னான், நான் தள்ளி பார்த்தேன், அது தள்ளவே முடியல, ஒரு இடத்த விட்டு மறு இடத்துக்கு போக மாட்டுது, அப்படியே நிற்கிது அப்படின்னா. ஏன் அப்படி நினைக்கிறேன்? நான் என்ன சொன்னேன்? உனக்கு தள்ள தான் சொன்னேன். உனக்கு எவ்வளோ பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்பட்டுருக்கு, அதெல்லாம் பார்க்கலையா அப்படின்னு. என்ன மாற்றம்? ஒன்றுமே கிடைக்கல எனக்கு அப்படி. யார் சொன்னது? எப்பயுமே காலையில் வெள்ளனை எந்திரிக்க மாட்டேன். 3 மாதமாக நீ காலையில் வெள்ளனை எந்திரிச்சு ஓட மாட்டேன். காலையில் எழுந்துச்சு ஓட ஆரம்பித்தேன். அங்கே போயிட்டு கையை பிடிச்சி அந்த கல்லை தள்ள உன்னுடைய மசில்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. எவ்வளோ பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அவன் யோசித்து பார்த்தானா. கண்டிப்பாக அன்புக்குரியவர்களே, நாம் ஜெபிக்கின்ற பொழுது உள்ளார்ந்த மாற்றம் நமக்குள்ளே ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அதை விட்டுவிடக்கூடாது. இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள்.